அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் செட் டு ரிசீவ் தி பிரஸ்டீஜியஸ் தாதா சாஹிப் பால்கே அவார்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ தாதா சாஹிப் பால்கே அவார்ட் அப்படிங்கிறது நமக்கு மூவி இண்டஸ்ட்ரியிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அவார்ட். சரிங்களா? யார் இந்த தாதா சாஹிப் பால்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1930ல ராஜா ஹரிஷ் சந்திரா அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கும். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மூவி. அந்த ஃபர்ஸ்ட் மூவிய டைரக்ட் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாதா சாஹிப் ஃபால்கே. சரிங்களா? ஸோ 1969ல இருந்து மூவி இண்டஸ்ட்ரியில ஹையஸ்ட் ஹானரா இந்த தாதா சாஹிப் ஃபால்கே அவார்ட் வந்து வழங்கப்பட்டுட்டு வருது. சரியா? ஸோ அந்த வகையில இந்த வருஷம் இந்த தாதா சாஹிப் ஃபால்கே அவார்ட யாருக்கு குடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கேரளா நடிகராக இருக்கக்கூடிய மோகன்லால் அவர்களுக்கு தரப்போறாங்க. அடுத்தது தாதா சாஹிப் பால்கே டைரக்டட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மூவி ராஜா ஹரிச்சந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 1913ல. சிவாஜி கணேசன், கே பாலச்சந்தர் அண்ட் ரஜினிகாந்த் ஹேவ் ஒன் த அவார்ட் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. போத் ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். த H1B visa allows US employers to hire foreign workers in specialty occupations அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ H1B விசானா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூஎஸ் கம்பெனிஸ் ஃபாரின் நேஷனல்ஸை ஹையர் பண்ணி யூஎஸ்ல ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விசா டைப் தான் H1B விசா. சரியா? 71% ஆஃப் H1B விசா ஹோல்டர்ஸ் ஆர் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர்ஸ். 71% இந்தியன்ஸ் அண்ட் தென் செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது சைனீஸ். சரியா? அடுத்து ஜிஎஸ்டி 2.0 வில் பி என்ஃபோர்ஸ்ட் ஆன் விச் டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 22, 2025ல இருந்து இன்னையிலிருந்து நடைமுறைக்கு வரப்போகுது. 5% அண்ட் தென் 18% டாக்ஸ் ஸ்ட்ரக்சர். சரியா? லாஸ்டா இன்டர்நேஷனல் டே ஆஃப் பீஸ் இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்டர்நேஷனல் டே ஆஃப் பீஸ் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 21. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.